Taste the Daily. சென்னை தலைமைச் செயலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை விடியா திமுக அரசின் காவல்துறை அராஜகான முறையில் கைது செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம். சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஒப்பந்தத்தில் பணியாற்றி வந்ததாகவும், தற்போது புதிதாக ஒரு விலை சம்பளம் குறைவான நிறுவனத்தில் பணியாற்றுமாறு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அவர்களுக்கு உத்தரவு வந்தது. அந்த நாளிலிருந்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். அந்த குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு 13 நாட்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். அதே போன்று நேற்று சென்னையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அங்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மனு கொடுக்கும் போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இவர்களது ஒரே ஒரு ஆதங்கம் என்னவென்றால், திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் இருக்கும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அளித்த வாக்குறுதியை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த போராட்டத்தை இவர்கள் கையில் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இன்று காலை சரியாக 12 மணி அளவில் சென்னை தலைமை செயலகம் அமைந்துள்ள காமராஜர் சாலையில் தலைமை செயலகத்துக்கும் எதிரே சுமார் 100க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவருமே ஒன்று கூடி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு தலைமை செயலகத்துக்கு உள்ளே சென்று மனு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. 100க்கும் அதிகமான சாலை பணியாளர்கள் ஒன்று கூடி தலைமை செயலகத்தை நோக்கி முற்றுகையிட்டு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற கோரி மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் அங்கேயே, அதாவது தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தலைமை காமராஜர் சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், ஏற்கனவே பணியில் இருந்த ஒப்பந்தத்தின்படி தங்களுக்கு பணி வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனு அடங்கிய மனுக்களை கையில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் சட்டப்பேரவை வளாகத்துக்குள் தலைமை செயலகத்துக்குள் அனுமதிக்க மறுத்ததால் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவருமே தாங்கள் அனைவரும் 10-15 ஆண்டுகளாக மாநகராட்சியில் ஏற்கனவே பழைய ஒப்பந்தத்தின்படி பணியாற்றி வந்ததாகவும், தங்களை திடீரென குறைந்த சம்பளத்தில் வேறொரு தனியார் நிறுவனத்திடம் பணி அமர்த்துவது எவ்விதத்தில் நியாயம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் காமராஜர் சாலையில் அமர்ந்து படுத்து உருண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தரத்தரவென இழுத்து சென்று கைது செய்துள்ள சம்பவம் தூய்மை பணியாளர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் இருக்கும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை தங்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் விலை சம்பளம் குறைவான நிறுவனத்தில் வேறொரு நிறுவனத்தில் பணி அமர்த்துமாறு புதியதாக ஒரு தனியார் நிறுவனத்துடன் சென்னை மாநகராட்சியை ஒப்பந்தம் போட்டிருப்பதாக கூறிதான் தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக சுமார் 60 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் தலைமை செயலக சுற்றி வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.